வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ராகி பாதாம் மால்ட் ரெசிபி. இது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன கப்பு அளவு ராகி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. அதில் தவிடு ஊமை அதிக அளவு இருக்கும். இதில் ஒரு 8 பாதாமை ஊற வச்சு அதை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஊட மத்தியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. முதலே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அரைபடாது. நல்லா அரைபட்டதை ஒரு பெரிய கண் உள்ள ஜல்லடையில் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துருங்க. இதுலேயே நம்ம 2 தடவை நம்ம பால் எடுத்துக்கலாம். அதில் சக்கை விழுந்திருக்கும். பழையபடிக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சக்கை விழுகிற அளவுக்கு நல்லா பாலை பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் நம்ம நைஸ் ஜல்லடையில் வச்சு மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். வடிகட்டியை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வடிகட்டி இந்த வடிகட்டி இல்லைன்னா நீங்கள் துணி வச்சு கிளாத்து வச்சு கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சக்கை இருக்குது. இதில் நம்ம நல்லா ஒரு 400லேருந்து 500 ml நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இது நம்ம காய்ச்ச திக்காக வரும். அதிக அளவு தண்ணி ஊற்றலைன்னா உங்களுக்கு அல்வா மாதிரி வந்துடும். அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. ராகியில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களும், அனிமிக்காக இருக்கிறவங்களும், மூட்டு வலியில் எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களும் எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கணும்னா இந்த ஒரு கஞ்சியை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. இது சிறு வயசுலேருந்தே நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கே நம்ம கொடுக்கக்கூடியதான இந்த கஞ்சி ரெசிபி. இது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ எல்லாருமே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில் ஜங்க் ஃபுட்டு எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரியான நம்ம கஞ்சியெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதே கிடையாது. இது சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். எல்லோருக்கும் உண்டான ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி இது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து கொடுங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் கரிஞ்சு போன வாசனை வந்துடும். குடிக்க முடியாது. நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த அளவு போதும். இதில் நம்ம வேணுன்ற அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இருந்தால் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நம்ம அடிக்கடி நம்ம காஃபி டீயாக குடிக்கிறதுக்கு பதிலாக வாரத்துக்கு 2 முறை காலையோ இல்லை நம்ம சாயந்தரம் கூட நம்ம குடிச்சுக்கலாம். வேணுன்ற அளவு சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போயும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கஞ்சியாக கொடுக்குறப்ப நல்லா உடம்பு நல்லா வலுவாக ஆரோக்கியமாக வளருவாங்க. நல்லா இந்த அளவுக்கு குடிக்கிறப்ப தான் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. அருமையான ராகி பாதாம் மால்ட்டு தயாராகிடுச்சு. இதுக்கு உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.